தமிழாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் சார். வணக்கம் சார். வணக்கம் கௌதம் சார். இப்போ ஆதவர்ஜுனாவுடைய செய்தியாளர் சந்திப்பை நம்ம பார்த்தோம். இதுல ஒரு முக்கியமா 2-3 விஷயங்களை சொல்றாரு. அதிமுக அது தோத்து போன கட்சி, அதை பத்தி நாங்க விமர்சிக்கவே இல்லைன்னு சொல்றாரு. இன்னொன்னு, அவருக்கு அந்த செய்தியாளர் சந்திப்புல என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லி கடந்து போயிட்டாரு. திமுக மேல இவ்வளவு விவகாரங்கள் ரெய்டெல்லாம் இருந்தது, அதை பத்தி அவர் பெருசா பேசவே இல்லை, அதை தொடாமையே கடந்து போறாரு. திமுக சில இடங்கள்ல பிரைஸ் பண்றாரு, வகுப்பு பில் தொடர்பா திமுக கோர்ட்டுக்கு போனதெல்லாம் பிரைஸ் பண்றாரு. என்ன தாவேக்கா ஏதோ லைட்டா திமுக பாசத்துல இருக்க மாதிரி ஒரு டோன் கிடைக்குது சார். இல்ல, நேத்து அதுல நீங்க முழு சாராம்சமே திமுகவை சாடிதான் அந்த பிரஸ் மீட்டு. அப்படியா சொல்றேன்? ஆமா, அவர் தெளிவா சொல்றாரு. இது நீங்க வக்ஃபுக்கு கட்சி சார்பா போட்டிருக்கீங்க வழக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க தான் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்னு எப்பயுமே சொல்லிக்கிறீங்க. ஆனா நம்ம இதுல வழக்கு தொடுத்திருக்கோம். இதை நேத்து கேரளாவினுடைய மாநில அரசாங்கம் இதுல இணைச்சிருக்காங்க. அவங்கள ஒரு மனுதாரரா இணைச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு தனிநபர் பேர்லயோ ஒரு கட்சியாவோ நீங்க போய் ஒரு வழக்க தொடுக்கிறத விட ஒரு அரசாங்கமா நீங்க ஏன் கேரளா கவர்மெண்ட் இணைஞ்ச மாதிரி நீங்க இணையக்கூடாது? இதுல என்ன திமுகவுக்கு தயக்கம்? இந்த திமுக அரசாங்கத்துக்கு என்ன தயக்கம்? அப்போ ஒரு கட்சிங்கும் போது வேற பல நிலைப்பாடுகள் இருக்கலாம், தனிப்பட்ட முறைகள் மனிதனாவும் பல நிலைப்பாடுகள் இருக்கலாம். ஆனா நீங்க அரசாங்கமா நீங்க ஏன் இதுல உங்களையே மனுதாரரா நீங்க இணைக்க விரும்பல? நீங்க இணைச்சுக்கணும். அந்த பிரஸ் மீட்டே திமுகவை சட்ட ரீதியா நீங்க ஏன் தமிழக அரசாங்கத்தை ஒரு மனுதாரரா இதுல நீங்க இணைச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பிரஸ் மீட்டே. திமுகவை எதிர்த்துதான் அது. கரெக்ட் சார். ஆனா வகுப்பில் தொடர்பா அவர் விமர்சனத்தை வைக்கிறாருன்னு எடுத்துக்கிட்டா கூட திமுக தாவேக்கா தான் களம்னு நினைக்கிற தாவேக்கா திமுகக்கு எதிரான நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்களையும் செய்தி சேனல்களையும் இந்த ரெய்ட் தொடர்பா போகும்போது அது தொடர்பா எந்த விதமான அட்டாக்குமே வைக்காம கடந்து போறதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல, இதுலயே அவர் அந்த பிரஸ் மீட்ல நீங்க பார்க்கும்போது குறிப்பா சிறுபான்மையினருக்கு எகெயின்ஸ்டா நடக்கக்கூடிய அநீதிகள் என்னன்னு சொல்றாரு. அதே மாதிரி உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு அட்ராசிட்டிஸ் எந்த அளவுக்கு நடக்குது, இது வரைக்கும் நடந்ததை விட இந்த ஆட்சியில அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பின்மை அதிகமாகுது. அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா திமுகவினுடைய அரசாங்கத்தை தான் குற்றச்சாட்டு சொல்றாரு. அப்ப அது இல்லாம இன்னைக்கு அடக்குமுறைகள் அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் பழைய தலைவரையும் வம்புக்கு இழுக்கிறாரு. சோ அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. காலையில எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா இது போலீஸினுடைய பிரச்சனைன்னு சொல்றீங்க. 3 நாள் கழிச்சு இது சமூக நீதி கட்சின்னு பேட்டி கொடுக்குறீங்க. அப்போ நீங்க 2000 பார்த்த மாதிரி நாங்க பழைய திருமாவளவனை நாங்க பார்க்க ஆசைப்படுறோம். கும்பை சுவில்ல அவர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நியாயமா கேட்கிறாரு. அடங்க மறு திமிரி ஏழுன்னு சொல்லும் போது எந்த ஒரு அடக்குமுறைக்கும் நீங்க அடங்காம எந்திரிச்சு எழும்பி அந்த அடக்குமுறைக்கு எதிராக தானே நீங்க கேள்வி கேட்கணுங்கிறதுக்கு தானே இந்த முழக்கங்கள் எல்லாம் வச்சதே. அப்ப அந்த முழக்கங்கள்லாம் இன்னைக்கு எங்க போயிடுச்சு? நீங்க அது போலீஸ் பண்றாங்க, போலீஸ் அடக்குமுறை பண்றாங்க, நீங்க போராட்டம் நடத்துறீங்க. அந்த போராட்டம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த காவல்துறை மேலேயே குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஆனா காவல்துறையை கண்காணிக்கக்கூடிய அமைச்சர் யாரு? முதலமைச்சர். அப்ப அந்த முதலமைச்சர்கிட்ட போய் நீங்க எதுவுமே ஏன் காவல்துறை இந்த மாதிரி பாராபட்சமா நடந்துக்குங்கிற கேள்வியை நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்ப அந்த அடங்கி மறு திமிரி ஏழுங்கிறதெல்லாம் எங்க போயிருச்சு உங்களுக்கு? அப்ப அந்த பழைய திருமாவளவன் அண்ணனை பார்க்க முடியாதான்னு கேட்கிறாரு. இல்ல, அது கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உருவாக்குற ஸ்டேட்மெண்ட் இல்லையா? இவரு நீங்க கேளுங்க, சண்டை போடுங்கன்னு பிரிஞ்சு வாங்கன்னு சொல்றத இன்டைரக்டா சொல்ற மாதிரி தானே இருக்குது. இல்ல, அவர் ஒரு கட்சியில இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நியாயமான வாதங்களை வச்சுதான் ஆகணும். இப்ப உதாரணத்துக்கு பல பேர்த்துக்கு இந்த விமர்சனங்கள் இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா அந்த கட்சியை சார்ந்த நபர்களே, இதுவரைக்கும் அவர்களுக்கு சப்போர்ட்டா இருந்த நபர்களே ஏன் ஒவ்வொரு தடவையும் அண்ணன் மக்களுக்காக போராடுறாரு, கேள்வி கேட்கிறாரு, முன்னெடுப்பு எடுக்கிறாரு. முன்னெடுப்பு எடுக்காமலாம் இல்ல, எல்லாத்தையும் முன்னெடுக்கிறாரு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா விடிய காலையில எந்திரிச்ச உடனே பல்லு வளர்க்குற மாதிரி எங்க கூட்டணி இன்டாக்டா தான் இருக்கு, எங்க கூட்டணி இன்டாக்டா தான் இருக்குது. அப்ப சமூக நீதிங்கும் போது என்ன? ஒரு தேவையில்லாத ஒரு விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்கள் மேல அடக்குமுறை நடக்குது. அப்ப அந்த அடக்குமுறைக்கு எதிர்த்தா நீங்க கேள்வி கேட்கணும் இல்லையா? கேட்கறீங்க, முன்னெடுப்பு பண்றீங்க. 3 நாள் கழிச்சு இதுதான் சமூக நீதிக்கு உண்டான கூட்டணி கட்சி அப்படின்னாக்கா 3 நாளைக்கு முன்னாடிதான் அது சமூக நீதி பாதிக்கப்படுதுன்னு போராடுறீங்களான்னு, அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் சமூக நீதி கூட்டணின்னு சொல்றீங்களான்னு அவர் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கலா கேள்வி கேட்கிறார். இல்ல, அது நம்ம அதான் சார், சர்க்காசம்னா கூட அவர் திருமாவளவன் மேல இருக்கிற அக்கறைன்னு எடுத்துக்கிறதா இல்ல கூட்டணிக்குள்ள வழக்கமா ஒரு குழப்பத்தை உருவாக்குற மாதிரி தானே இருக்கு? இல்ல, கூட்டணிக்குள்ளார
குழப்பத்தை உண்டு பண்ணுங்கிறதெல்லாம் ஒரு பிரஸ் மீட்ல இப்ப வந்து விசிகா திருமாவளவன் நீங்க வெளியில வாங்கன்னு சொல்றதுதானே இன்டைரக்டா அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஏற்கனவே வெளிப்படையா கூப்பிட்டது தானே. இது வந்து ஒரு பெரிய இது இல்லையே. இப்ப இன்னைக்கு திருமாவளவன் அவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு விஜய் மாநாட்டில் அனௌன்ஸ் பண்ணது யாருடைய முழக்கம்? அவரு 2000 நான் வச்ச முழக்கம்ங்கிறாருல இது. அப்ப கூட அந்த காலத்துல பேட்டி கொடுக்கும் போது அவர் என்ன சொன்னாரு, இல்ல இது வந்து ஓப்பனா பேச வேண்டிய விஷயமே இல்ல, இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில பேச வேண்டியதுன்னு விஜய்க்கு அறிவுரை சொன்னாரு அவர் இன்டர்வியூ. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப வந்து இப்படி சொல்றனால வந்து ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடும், அதனால இவர் வந்து வந்துருவாருங்கிறதெல்லாம் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அது திருமாவளவன் அவர்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் அது நல்லாவே புரியும். நம்மளும் அவர் மேல நல்ல மரியாதையும் அன்பும் வச்சிருக்கோம். பட் என்ன ஒரு குற்றச்சாட்டுனா எல்லாமே வந்து ஒரு முன்னெடுக்கிறீங்க. அதை தான் அவர் சொல்றாரு, எல்லா நேரத்திலயும் நீங்க இப்ப எல்லா பிரச்சனையும் முன்னெடுக்கிறீங்க. ஆனா 3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் இது சமூக நீதி கூட்டணிங்கிறீங்க. அந்த சமூக நீதி சரியில்லைன்ட்டு தான் நீங்க வந்து போராட்டமே பண்றீங்க. அப்ப இதுல வந்து பழைய திருமாவளவன் அண்ணன் அவர்களை பார்க்க முடியலன்னு ஒரு ஆதங்கத்துல சொல்றாரு. அதாவது அந்த 4 எம்எல்ஏ 2 எம்பி இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் இல்லாம இருக்கிற திருமாவளவன் வேணும்னு எதிர்பார்க்கிறாரோ ஆதவர்ஜுனா? இல்ல, அதாவது எந்த ஒரு கட்சிக்குமே வந்து ஒரு வெற்றி முக்கியம். அதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கொள்கையெல்லாம் இன்னைக்கு வந்து மலையேறி போச்சு. ஒரு சில பேர் தான் வந்து கொள்கைக்காக நாங்க தனியாவே நிக்கிறோம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்ப ஒரு சீமான் அப்படிதான் நிக்கிறாரு, எல்லா இடத்துலயுமே தனியா தான் நாங்க நிப்போம்னு. பட் மத்த எல்லாருமே வந்து கூட்டணியை சார்ந்துதான் நிக்கிறாங்க. கொள்கை வேறு, கூட்டணி வேறு. அப்ப தேர்தல்னு வரும்போது கொள்கையெல்லாம் விட்டுட்டு கூட வெற்றிக்காக வந்து கூட்டணி அமைக்கிறங்கிற ஒரு காலகட்டத்துல தான் இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு திமுக கூட்டணியும் வந்து கொள்கை கூட்டணியா கிடையாது, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியும் கொள்கை கூட்டணியா கிடையாது. அப்ப இன்னைக்கு வந்து விஜய் அவர்களும் ஏதாவது கூட்டணி வைக்கும் போது வெறும் கொள்கை சார்ந்துதான் வைக்க போறாரா? கிடையாது. அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணிங்கிறது வந்து ஒரு தேர்தல் வெற்றியை சார்ந்து மட்டுமே வந்து ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும்போது இன்னைக்கு எந்த கட்சி யாரு கூட கூட்டணி போனாலும் இன்னைக்கு எல்லாருமே வரவேற்பாங்க. இப்ப எல்லாத்துக்குமே இப்ப என்ன, இப்ப அவங்களே என்ன சொல்றது என்னன்னா, அப்போ நமக்கு வந்து அதிமுக கூட போயிருந்தா என்ன ஆகும், இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட வந்து அவங்க சேர்ந்துட்டாங்க விசிகால பேசுறாங்க. அப்ப இவங்களை நம்பி போயிருந்தா இன்னைக்கு நம்ம நடுத்தருவில் நின்று இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. இப்ப ஒரு கூட்டணியாவே கண்ணுக்கு தெரியல, தேர்தல் நேரத்துல இன்னும் என்ன வேணா நம்ம ஆறுன்ற மாதிரி திரும்ப பேசுறாரு. ஆனா தெரியலன்னு சொல்றாரு. ஆனா அப்ப நம்ம வந்து ஒரு நடுத்தருவில் நின்றுப்போமேங்கிற ஒரு ஆதங்கத்துல பேசுறாரே ஒழிய ஒரு கொள்கை உடன்பாடு மாறுபட்டதெல்லாம் அங்க வேற பெரிய வித்தியாசமா இல்ல. அப்போ எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு கட்சி நம்ம கூட வந்து சேர்த்தா இது அரித்தமெட்டிக். இது வந்து மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வு அடையும். என்னதான் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு கடைசியில கூட்டணி அப்படின்னு வரும்போது அந்த கூட்டணிக்கு அரித்தமெட்டிக் மட்டும் பார்க்க கூடாது. மக்களுக்காக ஒரு கொள்கைக்காக யாரெல்லாம் நிக்கிறாங்க, இல்ல வந்து இது உண்மையாலுமே வந்து ஜெல் ஆகுதா? அப்போ எல்லாமே இன்னைக்கு வந்து யாரு உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லைங்கிற மாதிரி இப்ப யாருமே அடுத்தவங்களை பார்த்து கை காமிக்கிற சூழ்நிலையில யாருமே கிடையாது. சரி, இப்ப என்னன்னா நீங்க இது கூட விசிகா இருக்கிற அக்கறைன்னு புரிஞ்சுக்கிட்டா கூட திமுகக்கு எதிரா நாங்க களமாடணும்னு நினைக்கிற தாவேக்கா திமுகக்கு எதிராக அவ்வளவு விவகாரங்கள் இருக்கு. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி யாரு இந்த தம்பி அப்படின்னு போட்டு ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்றாங்க, தொடர்ச்சியா திமுக அழுத்தம் கொடுக்குறாங்க. யாருங்க டாஸ்மார்க்கு என்ன சம்பந்தம், டான் பிக்சர்ஸ் யாரு, இப்படி எல்லாம் பல கேள்விகளை அதிமுக எழுப்பும் போது அதை தொடர்பா எதுவுமே பேசாம ஆதவர்ஜுனா கடந்து போறாருன்னா தெரிஞ்ச அமைதியா இருக்காரா, இல்ல வேணாம் நம்ம இதுக்குள்ள போனா நம்மளும் மாட்டோம் அதனால எதுக்குன்றதுனால ஒதுங்கி இருக்காரா? இது நல்ல கேள்வி. ஏன்னா இது வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதாவது நான் என்ன அந்த பிரஸ் மீட்டை பத்தி பார்க்க போறேன்னா, இன்னைக்கு வந்து அவங்க அந்த பிரஸ் மீட்டினுடைய அப்ஜெக்டிவ் வந்து அந்த வக்ஃப் மட்டும்தான். அந்த வக்ஃபை அட்ரஸ் பண்ணிட்டு ஆனா மத்த நிறைய விஷயங்களை பேசுறாரு. கேள்வி பதில்னு வரும்போது பல குற்றச்சாட்டுகளை திமுக மேலேயும் சொல்றாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலேயும் சொல்றாரு. அப்படியே வந்து கொஞ்சம் சைலண்டா அதிமுகவும் விமர்சனம் பண்ணிட்டு போறாரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்னு வரும்போது ஸ்பெசிபிக்கா அதை சொன்னாலும், வக்ஃபுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மூலியமா இணைக்கணும்னு சொன்னாலும் மீதி இருக்கக்கூடிய பிரச்சனையும் அவங்க பேசியிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல், இன்னைக்கு இடி ரைடு, இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட தலைகள் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. இது என்னங்கிறது யாருக்குமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ அப்ப இதுல வந்து ஏதாவது வந்து அவங்க ஒரு அரசியல் கட்சி அது இதே தமிழ்நாட்டை தான் ஆளணும்னு அவங்க வரனால கட்டாயமா அந்த விஷயங்களையும் அவங்க ஏதாவது வகையில வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கணும். அரக்கோணம் அந்த பொண்ணுனுடைய பிரச்சனை, அந்த பாலியல், அது பெரிய லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்பதான் வந்து திமுக வந்து பொள்ளாச்சி இதுல வந்ததுல வந்து நாங்க தான் இதை தீர்ப்பு வாங்கி கொடுத்தோம் ஸ்டிக்கர் ஒட்டினதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அந்த காலத்திலே வந்து அவங்க பிப்ரவரி 24 எஃப்ஐஆர் ஆகுது, மார்ச் 12 வந்து சிபிஐக்கு மாத்துறாங்க. யாரு? அதிமுக காலத்துல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த அண்ணா நகர் சிறுமி பாலியல் பிரச்சனைக்கு வந்து சிபிஐக்கு போகணும்னு கோர்ட்டு சொல்லும் போது கூட இதுக்கு தடை கேட்டு வாங்கினாங்க. இதே மாதிரி இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு யார் அந்த சாருங்கிற பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு டாஸ்மாக் பிரச்சனையில யார் அந்த தம்பிங்கிற பிரச்சனை இருக்கு.
இன்னைக்கு அரக்கோணத்துல இன்னைக்கு பொள்ளாச்சிக்கு வந்து நீங்க ஸ்டிக்கர் அடிச்சீங்களா, இன்னைக்கு அரக்கோணத்து பிரச்சனையை வந்து ஏன் வந்து இன்னைக்கு பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப இது மாதிரி எல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு பிரஸ் மீட் நீங்க வரும்போது, அதுவும் நான் திமுகவுக்கு போட்டி நாங்க தான் சொல்ற தாவேக்கா இதை நீங்க வந்து கட்டாயமா பேசியிருக்கணும். உங்க கேள்வி நியாயமானதுதான். அது கூட அவங்களும் இதை பேசியிருக்கணும். அவர் தவிர்க்கிறாருன்னு நினைக்கிறீங்க? ஏன் தாவேக்கா ஒரு சாஃப்ட் கார்னரே திமுக சாஃப்ட் கார்னர்ல அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தாவேக்காவுக்கும் நல்லா தெளிவா புரியும். இன்னைக்கு வந்து அவங்களுடைய வாக்கு வங்கி வந்து எங்க இருக்குன்னாக்கா, இன்னைக்கு விஜயனுடைய வாக்கு வங்கி பெருவாரியான, என்னுடைய அசஸ்மெண்ட்ல பார்க்கும்போது பெருவாரியான வாக்கை வந்து திமுகல இருந்து தான் அவங்க பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் வந்து இதுல கூட பாத்தீங்கன்னாக்கா மெயினா அவங்க கேட்டகரைஸ் பண்றது யாரு? சிறுபான்மையினர், திமுக கிட்ட இருக்கக்கூடிய வாக்கு வங்கி. அடுத்தது SC ST அவங்க கூட்டணியில இருக்கிறனால அங்க ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு கருதப்படுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள், நாங்க மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், விடியல் பயணம் கொடுக்குறோங்கிறனால இதையெல்லாம் வந்து அங்க இருக்கு. அப்ப இந்த மூணையும் வந்து பிரதானமா வந்து இந்த பிரஸ் மீட்ல வந்து அட்ரஸ் பண்றாரு. ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணாம எல்லாம் இல்ல. இன்னும் சில பிரச்சனைகளை வந்து ஒரு பொதுமக்கள் நலன் கருதி பேசியிருக்கணும். ஆனா ஒரு தேர்தல் அந்த வாக்கு வங்கி எங்க இருந்து எதை பிரச்சனையை வந்து எழுப்புனா அங்க இருக்கக்கூடிய வாக்கு வங்கி, ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து 2011 சென்சஸ் பிரகாரம் 12% சிறுபான்மையினர்கள் இருக்காங்க. அதுல சற்றேறக்குரிய 8 to 10% திமுக கூட்டணிக்கு தான் உழுவுது. அது திமுக உழுவுல, காங்கிரஸ் கூட இருக்குது. அதனால சிறுபான்மையினர் ஒரு வாக்கு அங்க போகுது. திருமாவளவன் அங்க இருக்கிறனால அவர் வந்து இந்த சனாதன கொள்கையை பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறனால அங்க வாக்கு. அப்ப அந்த சிறுபான்மையினர் வாக்கை ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு காரணமா இருக்கிறது காங்கிரசும் திருமாவளவன் அவர்களும். அப்போ அந்த ஓட்டை நீங்க அங்கிருந்து நீங்க சிறுபான்மையினர் வாக்கு அடிச்சு அங்கிருந்து பிரிச்சு எடுத்தாக்கா அது வந்து பயங்கர வீக்னஸா மாறிடும். ஏன்னா சாலிடா ஒழுகிற ஓட்டு அங்க திமுக கூட்டணிக்கு. காங்கிரஸ் முடியுமா சார்? கட்டாயமா முடியும். எதுவுமே முடியாததுங்கிறது கிடையாது. அதனாலதான் இவங்க சொல்றாங்க, நீங்க வந்து சிறுபான்மையினருக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க, ஆனா அரசாங்க சார்பா ஏன் வந்து இதுல நீங்க ஜாயிண்ட். ஆனா திமுக சார்பா அந்த நாடாளுமன்றத்துல மசோதா தாக்கல் செஞ்ச உடனே உடனடியா ஆராசா வெளியில செய்தியாளர் சந்திப்புல சொன்னதும் திமுக உடனடியாக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தும் பண்ணிருக்காங்கல்ல. இல்ல அதைத்தான் அவரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க தனிப்பட்ட மனிதனாவோ இல்ல தனிப்பட்ட கட்சியாவோ வழக்குல நீங்க இணையதாரரா வர்றது வேற. இதே தமிழக அரசாங்கமா நீங்க ஏன் இணையக்கூடாது? கம்யூனிஸ்ட் இறைஞ்சிருக்குல்ல, அப்ப அத கம்யூனிஸ்டுகளையும் அங்க கேட்கிறாரு. உங்களுடைய அண்டை மாநிலத்தில் ஆளக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இதுல இணைஞ்சிருக்கும் போது இதை ஏன் நீங்க திமுகவை பார்த்து கேட்க கூடாது? அப்ப உங்களுடைய கம்யூனிஸ்டுகளுடைய அரசு, கேரளால இருக்கக்கூடிய அரசு அவங்க வந்து இணைச்சுக்கும் போது, இந்த வழக்குல தங்களை அரசாங்கமா இணைச்சுக்கும் போது நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் வந்து ஏன் வந்து இதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கறத வந்து அவர் தெளிவா கேட்கிறாரு. இதுல இன்னொன்னு வந்து அதிமுக மேல வைக்கப்பட்ட விமர்சனம். நான் ஏன் அதிமுக விமர்சிக்கணும், அதுவே மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, அது கரைஞ்சு போச்சுன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 20% வாக்கு வங்கியை வச்சிருக்கிற கட்சி இப்போ NDA ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதிமுக ஒரு பெரிய ஃபோர்ஸா, தாவேக்கா ஒரு சின்ன ஒரு இவங்க 2 பேர் சேர்ந்ததுக்கு தாவேக்கா ஒரு ஃபோர்ஸாவே இல்லைன்ற அளவுக்கு அதிமுக எமர்ஜா இருக்கிற இந்த நிலையில அதிமுக அப்படி ஜஸ்ட் லைக் தட்னு தட்டுறது சரியான அணுகுமுறை தான். அதிமுக சார்பில் கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. இல்ல அது அவங்களுக்கு தெரியாமல்லாம் இல்ல. இன்னைக்கு வந்து அதிமுக வந்து நீங்க வெறும் பாராளுமன்ற தேர்தலில் 20% வாங்கின கட்சின்னு மட்டும் நீங்க பார்க்க கூடாது. இதே 2019 பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் இப்ப நாச்சுக்கு 89.4 லட்சம் வாக்கு வாங்கினாங்க. 2019 வெறும் 83 லட்சம் வாக்கு தான். 19.39% தான் 19 வாங்கியிருந்தாங்க. ஆனா அதே 2021 தேர்தல்ல 1,54 லட்சம் வாக்கு வாங்கினாங்க. அப்போ 83 லட்சம் எங்க இருக்குது, 1,54 லட்சம் எங்க இருக்கு? கிட்டத்தட்ட 33% வாக்கு வாங்கியிருந்தாங்க. அதாவது அப்சல்யூட் நம்பர்ல நீங்க 1.54 crores டிவைடட் பை 83 lakhs போட்டீங்கன்னா சற்றேறக்குறைய 80%, 83% வாக்கு அதிகம் அப்சல்யூட் நம்பர்ல நீங்க பார்க்கும்போது. அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு அதுல நல்லா தெளிவா தெரியுது, ஒரு பாராளுமன்றத்துக்காக போடுற வாக்குங்கிறது வேற, சட்டசபைக்காக போடுற வாக்குன்னு வேற. அதுவும் 2024 எடப்பாடி அவர்கள் தனியா நிக்கிறார், சீமான் அவர்களும் தனியா நிக்கிறார். சீமானுக்கு ஆகட்டும் எடப்பாடியார் ஆகட்டும் அவங்க வந்து ஜெயிச்சு எம்பிக்கள் வந்தாவோ அவங்க யார வந்து பிரதம வேட்பாளரா கை காமிப்பாங்கிறது அந்த 2 பேருக்குமே தெரியாது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அந்த 20% வாக்கு குறைஞ்சிருக்கிறது அதிமுக மேல முழுக்க நம்பிக்கை போனனாலன்னு நான் பார்க்கல. அவங்கனால இன்னைக்கு எந்த எலெக்ஷன் இப்ப இவங்களுக்கு ஓட்டு போட்டு, ஏன்னா இன்னைக்கு தமிழக மக்கள் எந்த வாக்காளர் எடுத்தீங்கனாலும் ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்கு போடணுங்கிற ஒரு பொதுநல புத்தி எப்பயுமே உண்டு. அப்ப இன்னைக்கு எடப்பாடிக்கு போட்டாலும் எந்த கட்சிக்கும் நம்ம யார வந்து பிரதம வேட்பாளர்னு தெரியாம அவருக்கு ஏன் போய் போடணும், சீமானுக்கு போட்டாலும் அது ஏன் போய் யாருக்கு போடணுங்கிறனாலதான் சீமானுக்கும் வந்து கம்மியான வாக்கு அதிகமாச்சு, 5 லட்சம் வாக்கு கூடுதலா போச்சு. இவருக்கு வந்து 89.4 லட்சம் வாக்கு வந்துச்சு.
அப்படி இருக்கும்போது நம்ம அந்த சட்டசபை டு சட்டசபை பார்க்கிறோம், போன பாராளுமன்ற தேர்தல் டு சட்டசபை பார்க்கும்போது இது இப்ப நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் ஆதவ அர்ஜுனாக்கு தெரியாதா? ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காரு. அப்போ அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலாவே அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, தோத்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆமா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்சனால அது பலமான கூட்டணியா மாறிடுச்சுன்னு அவர் சொல்றாருன்னா யாருக்கு அது மைனஸ் பாயிண்டா முடியும்? தாவேக்காக தான் முடியும். அப்ப அவங்களா எப்படி வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் எடுத்து அவங்களுக்காகவே பேச முடியும்? சோ அதை வந்து அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலா அவாய்ட் பண்ணிட்டு போறாரு வேற ஒரு கமெண்ட் பண்ணி. ஆனா திமுக கிட்ட இருந்து அவருடைய அதிகமான வாக்கு எடுக்கிறதா நம்மளாலையும் பார்க்க முடியுது. மகளிர் வாக்கு, சிறுபான்மையினர் வாக்கு, இளைஞர்களுடைய வாக்கு, SC ST வாக்கு. வெற்றி பெற்ற கூட்டணிக்கு எப்படி சார் மாத்தி ஓட்டு போடுவாங்க? தொடர்ச்சியா ஒரு கூட்டணி வெற்றி பெற்றுட்டு இருக்கு, பயணம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, பேருந்துல பயணிக்கிறாங்க. இந்த பயனாளிகள் எப்படி மாத்தி ஓட்டு போடுவாங்க? அந்த பெண்கள் வாக்குகளை எப்படி கணிசமா? 2016 யாரு ஜெயிச்சாங்க? அதிமுக. அப்புறம் எப்படி இப்ப திமுகவுக்கு மாத்தி போட்டாங்க இந்த தடவை? அதே மாதிரி தான். ஆண்டு காலம் ஆன்டி இன்கம்பன்சி, ஒரு வலுவான தலைமை இல்ல. சோ அதனால ஜெயலலிதா மறைவு, இப்ப இன்னைக்கு பாஜக கூட இருந்தாங்க, நிறைய கால்குலேஷன். இன்னைக்கு திமுக கூட்டணியில இப்ப இவங்க ஆள்ராட்சி இந்த 4 வருஷத்துல ஆன்டி இன்கம்பன்சியே இல்லையா? இருக்கலாம். ஆனா அதிமுக ஆட்சியில மட்டும் போகுன்றது எப்படி சரியா இருக்கும்? அது அதிமுகவும் பிரிக்கலாம். இல்ல, நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானது. அதாவது இன்னைக்கு விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கின்னு பாத்துட்டீங்கன்னா இளைஞர்கள், ஓகே சார், மகளிர், SC ST, அடுத்தது சிறுபான்மையினர். இது எல்லாமே திமுகவோட வாக்கு வங்கி. நீங்க இஸ்லாமியர், SC ST, நியூட்ரல் வாக்கர்ஸ், யங்ஸ்டர்ஸ், இது எல்லாமே திமுகவோட வாக்கு வங்கியா இருக்கு. எப்ப வரைக்கும்? விஜய் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். இன்னைக்கு நீங்க மாநாட்டுல வந்து அவரு அம்பேத்கர்னு சொல்லும் போது, கொள்கை தலைவர் அம்பேத்கர் 5 கொள்கை தலைவர் அறிமுகப்படுத்தினார். எந்த கொள்கை தலைவர் அறிமுகப்படுத்தும் போது ஏகப்பட்ட கரகோஷம் வந்துச்சு அம்பேத்கர்னு சொல்லும் போது. அந்த அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டை, பெரும் குற்றச்சாட்டு என்னன்னா, நான் தலித் அரசியல் தலைவர்கள் யாரு வீட்லயும் நான் அம்பேத்கர் படத்தை பார்த்தது இல்லைங்கிறார். அப்ப என்ன அவருடைய குற்றச்சாட்டுனா, இன்னைக்கு வரைக்கும் அம்பேத்கரை வந்து தலித்திய தலைவரா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே நான் தலித் அரசியல் தலைவர்கள் வீட்டுல நான் அம்பேத்கருடைய போட்டோவை பார்த்தது இல்லைங்கிறார். அவர் அடிக்கடி வேற ஸ்டாலின் வீட்டுக்கு, ஸ்டாலின் எல்லாம் போய் பார்க்கக்கூடியவர். அவரையும் இதுல உட்படுத்தி தான் அவர் சொல்றாருங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கும்போது அங்க அம்பேத்கருக்கு வந்து அவ்வளவு கரகோஷம் விஜய் சொன்ன உடனே வருதுன்னா, அந்த எந்த மக்கள், அந்த SC ST மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து விஜய் பின்தொடராருங்கிறது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். போட்டோ வச்சாலோ, ஒரு கொள்கை தலைவரா வச்சாலோ, ஒரு சிலை வச்சாலோ மக்கள் மாத்தி ஓட்டு போடுறாங்க சார். கூட்டம் அங்க வந்ததை வச்சு சொல்றேன். அப்ப அங்க கூட்டத்துக்கு போனீங்க போற சும்மா போய் பார்த்துட்டு வரலாம்னு போனீங்களா? கிடையாது. அந்த மக்கள் வந்து அங்க மெனக்கெட்டுட்டு போவோம். இப்ப நம்மளாம் வந்து டிவில தான் பார்த்தோம். ஏன் நம்ம போய் மாநாட்டுக்கு போல? நமக்கு என்ன இருக்கு? நம்ம யாரா இருந்தாலும் பாக்குறோம், வரவேற்கிறோம், விமர்சிக்கிறோம். நல்லவங்க யாருன்னு நம்மளுடைய அறிவு கெட்டின வகையில ஓட்டு போட போறோம். ஆனா அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறவங்க பூரா கட்சிக்காரங்க. அப்ப அந்த கூட்டம் வந்து நான் அந்த ஆர்ப்பரிப்பு வந்தது எங்க சொல்றேன், அந்த மீட்டிங்ல மாநாட்டுல வந்த ஆர்ப்பரிப்பை பத்தி பேசுறேன். அப்ப அங்க போய் நின்னீங்க பூரா அதுக்கு விஜய்க்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்களும் ஓட்டு போடுறவங்களும் தான் அங்க போயிருப்பாங்க. ஏன்னா இந்த பக்கம் பல கிலோமீட்டருக்கு நடக்க முடியலன்றாங்க, அந்த சைடு பல கிலோமீட்டர். இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு சும்மா போய் பாக்குறவங்க பாப்பாங்களா? யாரும் போக மாட்டாங்க. விஜய் மேல அதீத ஈடுபாடும் அவருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அன்னைக்கு போயிருந்திருக்க முடியும். அதிகம் 95% மக்கள் அந்த மாதிரி மக்களா தான் இருக்கும். அப்போ அங்க அடுத்தது இன்னைக்கு விஜய் வந்து ஆண் ரசிகர்கள் எவ்வளவு இருக்காங்களோ அதை விட அதிகமான ஓட்டு வந்து ரசிகர்கள் வந்து பெண் இருக்காங்க. அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவாகட்டும், மனைவி ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும், அக்கா தங்கச்சிகள் ஆகட்டும், இன்னைக்கு பெரும்பாலான பெண்களுக்கு வந்து பிடித்த ஒரு நடிகர் நம்ம வீட்டு பையன்டான்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு விஜய் இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். அப்ப திமுக இதைத்தான் அவங்க வந்து வாக்கு வங்கின்னு நினைச்சிட்டு அதுக்கு என்ன பண்றாங்க, இதை தக்க வைக்கணுங்கிறதுக்காக மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய், அப்புறம் பஸ்ல வந்து இலவச விடியல் பயணம். விஜய் வருவாருன்னு தெரிஞ்சா கொடுத்தாங்க, அதெல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இல்ல அதெல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. விஜய்க்காக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லல. அவங்க சொல்றது என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் பெண் வாக்காளர் எங்கள் பின்னாடி இருக்கிறாங்க, பலமா நிக்கிறாங்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த மாசமான 1000 ரூபாய் கொடுக்கறது, விடியல் பயணத்தையும் பெருசா அவங்க வந்து ப்ராபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இத பூரா வந்து அந்த இடத்துல வந்து விஜய் உடைக்கிறார். அப்ப இன்னைக்கு வந்து நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறது முக்கியமா, பெண்களுக்கு இருக்கு உண்டான பாதுகாப்பு முக்கியமா, கௌரவம் முக்கியமா? தமிழ்நாட்டுல பெண்களுக்கு 1000 ரூபாய், அதைத்தான் வந்து அவர் பிரஸ் மீட்லயும் அதை சொல்றார். வக்ஃபுல ஆரம்பிச்சாலும் திருப்பி இதெல்லாம் அவர் இன்பில்ட் கொண்டு வர்றாரு. அப்ப இங்க பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அப்ப இன்னைக்கு அரக்கோணத்தில் நடத்த என்ன அது பேசலையே ஒழிய பெண்கள் பாதுகாப்புன்னு பொதுவா சொல்லிட்டு போயிட்டார். சரி, இப்போ நீங்க குறைச்சு மதிப்பிடல, அரக்கோணம் விவகாரம் வந்து ஒரு பெரிய விவகாரம் தான், அது கண்டிக்கப்பட வேண்டும்ங்கிறது தான். பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது
நம்ம டேட்டாவை வச்சு பேசும்போது அதுக்கான நீங்க மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது குறைவுனா கூட குறைவுதான். ஆனா இப்ப அதிமுக ஆட்சியில இப்ப பொள்ளாச்சி மாதிரியான ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமா ஒரு பெரிய கிரைமா நீங்க எந்த மாதிரி இந்த மாதிரியான கிரைம் திமுக ஆட்சியில இல்லைன்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. எந்த அடிப்படையில நம்பர் கம்மின்றீங்க தமிழ்நாட்டுல? என்சிஆர்பி டேட்டா அப்படிதான். என்சிஆர்பி டேட்டா என்ன சொல்லுது? தமிழ்நாட்டுல கம்மி தான். மற்ற மாநிலங்களோட டேட்டாவை பாத்திருக்கீங்களா நீங்க? பார்த்ததுனாலதான் சொல்றேன். நீங்க என்சிஆர்பி டேட்டா நான் வேணா உங்களுக்கு தனியா அனுப்பிச்சு விடுறேன். இது வந்து பாராளுமன்றத்துல எம்பி சௌகத் ராய்ங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். அன்ஸ்டார்டு கொஸ்டின் 3088. ஓகே சார். அன்ஸ்டார்டு கொஸ்டின் தான் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க நார்மலா ஸ்டார்டு கொஸ்டின்னா நீங்க கேட்கிற கேள்விக்கு பாராளுமன்றத்திலே பதில்கள் கொடுக்கப்படும். அந்த பதிலை வச்சு அடுத்த விவாதம், அடுத்த கேள்விகளையும் கேட்கலாம். அன்ஸ்டார்டு கொஸ்டின் என்னன்னா, அந்த கொஸ்டின் செலக்ட் ஆகி அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து ரிட்டன் கிளாரிபிகேஷன் கொடுப்பாங்க. ஓகே. ஃபர்தர் கொஸ்டினிங் இருக்காது. டேட்டா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் ரிட்டன்ல ஃபுல்லா. ஓகே. அதுல இந்த அவர் வந்து சௌகத் ராய் கேட்கிறாரு, இன்னைக்கு வந்து பெண்கள் மேல இருக்கக்கூடிய குற்றங்களும் குழந்தைகள் மேல இருக்கக்கூடிய குற்றங்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுல இருக்குதுன்னு சொல்லும் போது, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்றாங்க. இது வெப்சைட்ல போனாவே தெரியும். அதுல அவங்க சப்மிட் பண்ணும்போது 2020, 2021, 2022 3 வருஷத்துக்கு உண்டான டேட்டா கொடுக்குறாங்க. 2 அனெக்சர் கொடுக்குறாங்க. ஒரு அனெக்சர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், 2வது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். நீங்க சொல்லக்கூடிய அதே டேட்டால நீங்க பாத்தீங்கன்னா அப்சல்யூட் நம்பர்ல 15வது இடத்துல இருக்கிறோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல. இந்தியாவில் எத்தனை மாநிலம்? 28 மாநிலம், 8 யூனியன் டெரிட்டரி, மொத்தம் 36ல 15வது இடத்துல இருக்கிறோம். அதைத்தான் நீங்களும் பார்த்திருப்பீங்க. பரவாயில்ல சார், நமக்கு மேல 14 மாநிலங்கள் இருக்குல்லேன்னு. இது அப்சல்யூட் நம்பர்ல. 20ல இருந்து 21 வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, 20ல இருந்து 21 அந்த 2 வருஷத்துல உண்டான வளர்ச்சி விகிதம் ஆல் இந்தியாவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றத்துல 20%. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் எவ்வளவுன்னு தெரியுமா? 39%. குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கா? இந்த டேட்டா படி ஏறி இருக்கு. என்சிஆர்பி டேட்டா. அடுத்தது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு வாங்க. பாத்தீங்கன்னா நம்ம வந்து 6வது லிஸ்ட்ல இருக்கிறோம். ஸ்டேட்ல பார்க்கும்போது 6வதுல இருக்கிற மாதிரி இருக்க, நமக்கு மேல 5 பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது வந்து அப்சல்யூட் நம்பர்ல. எகைன் வளர்ச்சி விகிதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் வளர்ச்சி விகிதம் 26% அதிகமாயிருக்கு 2020ல இருந்து 22 வரைக்கும். ஆனா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் எவ்வளவு தெரியுங்களா? 52%. வளர்ச்சியில 2வது இடத்துல இருக்கிறோம் தமிழ்நாடு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள்ல. அப்ப இப்ப நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள்ல தமிழ்நாட்டுல குறைஞ்சிருக்கா அதிகமாயிருக்கா? அப்ப நம்ம மீடியால வந்துட்டு இருக்கிறது மட்டும் வச்சு பேசக்கூடாது. நமக்கு வந்து இதே என்சிஆர்பி டேட்டா. நீங்க வெறும் அப்சல்யூட் நம்பரை பாக்குறீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எவ்வளவு, உத்தரப்பிரதேசனுடைய மக்கள் தொகை எவ்வளவு. அப்போ அப்சல்யூட் நம்பரையும் நம்ம பார்க்கணும், வளர்ச்சி விகிதத்தையும் நம்ம பார்க்கணும். அப்ப பெண்களுக்கு எதிரான குற்றங்களையும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 2லயுமே இந்தியாவுடைய வளர்ச்சியை விட 2 மடங்கு இருக்கிறோம் 2லயுமே நம்ம. அப்ப நான் இப்படி ஒரு கேட்கிறேன். இப்போ நீங்க என் வீட்டுல இப்ப நான் மகளிர் உரிமை தொகையை வாங்கிட்டு இருக்கேன். இப்ப என் வீட்டுல இருக்கிற என்னோட சகோதரி படிப்புக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ என்னோட வீட்டு அண்ணனும் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இலவசமா காலேஜ்ல ஃப்ரீயா போய் பஸ்ல ஃப்ரீயா போய் படிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு சலுகைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு குடும்பம் இப்போ புதுசா வர விஜய் எனக்கு பிடிக்கும், விஜய் நான் ஸ்கிரீன்ல பாக்குறேன், இதாகிறேன், என்னோட ஆதர்ஸ் நாயகன் நான் கொண்டாடுறேன், எல்லாம் ஓகே. ஆனா எனக்கான தலைவர் இவர் தான் அப்படின்ற இடத்துக்கு இவ்வளவு சலுகைகள் அனுபவிச்சுட்டு இருக்க குடும்பம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? அதுக்கான ஒரு நம்ம கிட்ட அதுக்கான ஒரு கான்கிரீட்டா விஜய் நல்லது பண்ணுவாருப்பாங்கிறதுக்கான ப்ரூவன் என்ன இருக்கு? அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க கல அரசியலை வந்து பெரிய அளவுக்கு எடுக்கல. அதை எடுக்கணும். விஜய் வந்து அது இனிமேல் வந்து இன்னும் 10-11 மாசத்துல என்ன மாதிரி கல அரசியலை கொண்டு வராங்க, எந்த மாதிரி ப்ராபகண்டா கொண்டு வராங்க, மக்களுக்கு உண்டான செயல் திட்டங்களை நாங்க ஜெயிச்சா வந்தா என்னென்னலாம் செய்ய போறாங்கன்னு சொல்றத பார்க்கணும். அடுத்தது என்னுடைய தனிப்பட்ட விமர்சனம் என்னன்னா, இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் பெரிய ஸ்கீம் கிடையாது. இப்போ மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, மாசத்துக்கு ஒரு 1.5 கோடி பேருக்கு கொடுக்குறீங்கன்னாக்கா 1500 கோடி. எவ்வளவு மாசத்துக்கு? 1500 கோடி. வருஷத்துக்கு எவ்வளோ? 18,000 கோடி. 5 வருஷம் இங்க பீரியட் ஆண்டாங்கன்னா எவ்வளோ? 90,000 கோடி. கடலை கரைச்ச பெருங்காயமாட்ட கொடுக்குறீங்க 1000 ரூபாய். இப்ப சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டத்துல ஒரு பாட்டி அம்மா வந்து 1000 ரூபாய் வச்சுட்டு என்னையா பண்ணுதுன்னு அதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா வீடியோ? அப்போ இவ்வளவு கொடுக்குறீங்க. வருஷத்துக்கு 15,000 கோடி கொடுக்குறீங்க. 5 வருஷத்துக்கு 90,000 கோடி கொடுக்க போறீங்க. இதனால என்ன பிரயோஜனம் கேட்கறாங்க. அப்பா இதைத்தான் சொல்றேன், இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது கடல்ல கிடைச்ச பெருங்காயம். இதனால பிரயோஜனம் கிடையாது, மக்களுடைய வாழ்வாதாரம் பெருசாகாது. ஆனா இதையே ஆக்கப்பூர்வமா சிந்திங்க, ஒரு நல்ல அரசியல்வாதியா சிந்திங்க. இன்னைக்கு எத்தனையோ கிராமங்கள் இருக்கு, பெண் முன்னேற்றத்துக்காக தானே கொடுக்குறேன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க.
இப்ப நான் அந்த இடத்துல அரசியல்வாதியா இருந்தேன்னா, நான் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தேன்னா, இந்த 90,000 கோடி 5 வருஷத்துல கடல்ல கரைச்ச பெருங்காயமான கரைக்க மாட்டேன். இன்னைக்கு கிராமங்கள் எடுத்துக்கங்க, நலிவடைந்த கிராமங்களை, பின்தங்கி இருக்கக்கூடிய கிராமங்களே எடுங்க. ஒரு 100 கோடிங்கிறது சாதாரண அமௌண்டா, பெரிய அமௌண்டா? பெரிய அமௌண்ட். 100 கோடியில எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம். அப்ப 100 கோடி ரூபாய் எடுத்தனா 900 கிராமங்களை நான் தத்தெடுப்பேன், ஐடென்டிஃபை பண்ணுவேன். தமிழ்நாட்டுல 900 கிராமத்தை எடுத்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் 100 கோடி, இந்த 90,000 கோடி இந்த 5 வருஷத்துல 100 கோடி ரூபாய் ஒரு கிராமத்துல நீங்க போட்டு தொழில் வளர்ச்சி பல டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி எத்தனை ஆயிரம் பேருக்கு நீங்க வேலை கொடுக்கலாம். அந்த வேலையில பூரா நான் பெண்களை மட்டுமே அப்பாயிண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது பெண்களுக்கான திட்டம். 1000 ரூபாய் சும்மா கொடுக்கறத விட 1000 ரூபாய்க்கு நான் வந்து இந்த தொழில் வளங்களை ஏற்படுத்தி அந்த பெண்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை கொடுத்து அவங்க உழைச்சு சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்துவேன். அப்ப அவங்க இந்த மாதிரி உழைச்சு சம்பாதிச்சு முன்னுக்கு வரும்போது அந்த பெண்மணிகள் என்ன நினைப்பாங்க, அரசாங்க திட்டத்தினால நம்ம வளர்ந்தோம், இன்னும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வளரணும்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அவங்க 1000 ரூபாய் திருப்பி கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க அடுத்த ஸ்கீம் ரன் பண்ணலாம். இந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு தானே அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான அரசியல்வாதிகள் வேணும். 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏதாவது பெரிய நாலேஜ் வேணுமா? நீங்க போனா 2000 பண்ணி கொடுக்க முடியாதா? இன்னொருத்தர் வந்தாருன்னா 3000 கொடுக்க முடியாதா? இது கல்லாவில கொண்டே காசை போடுறதுக்கு ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்ல போறதுக்கு ஒரு பெரிய ஆகச்சிறந்த அரசியல் ஆளுமையும் அரசியல் அறிவும் வேணுமா? அப்ப இது வந்து ஒரு ஒரு மோசமான திட்டம். இது முழுக்கவே இது மோசமான திட்டம். இது எந்த கட்சி வந்தாலும் இப்ப இதுல என்ன பெரிய மாடல்னா, எங்க மாடல் திராவிட மாடல்ல பார்த்து மத்தவங்க காப்பி எடுக்கிறாங்க. அது அதை விட மோசமான செயல். அது பாரதிய ஜனதா பண்ணா என்ன, எந்த கட்சி பண்ணா என்ன? இந்த மாதிரி காசை கொண்டு சும்மா நீங்க கொடுக்கறது வந்து வாக்குக்காக காசு கொடுத்தா குற்றம்னு சொல்றோம். நீங்க மாசம் 1000 ரூபான்னு கொடுத்தீங்கன்னா 12,000 ரூபாய். அப்ப அதைத்தானே நீங்க கேள்வியாவே கேக்குறீங்க. சார் மாசம் வருஷத்துக்கு 12,000 ரூபாய் வாங்குறீங்க, எப்படி சார் அடுத்தவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தானே உங்களுடைய கேள்வி. அனுபவிக்கிறாங்கல்ல. அப்ப இது எங்க வந்து முடியுதுன்னு புரியுதா? இப்போ இது மாசத்துக்கு 1000 ரூபாய்க்காக நான் ஓட்டு போடணுமா? என்னுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றி நான் படிச்சு நல்லா படிக்க வச்சு எனக்கு படிப்புக்கு உண்டான வேலையை கொடுத்ததுனால 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே, அதை கூட கொடுங்க சார். இந்த மகளிருக்கு நான் தான் சொல்றேன், 1500 கோடி மாசம் கொடுக்குறீங்களே, அதை வச்சு ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டம் செயல்படுத்த முடியாதா தமிழ்நாட்டுல? ஒரு மிடில் கிளாஸ், ஒரு ரொம்ப ஒரு நடுத்தர குடும்பம் 1000 ரூபாங்கிறது அவங்களுக்கு. இப்ப நீங்க நம்ம சென்னையில இருந்து நீங்க வில்லேஜ்ல இருந்து நம்ம பார்க்கும்போதோ, ஒரு பிஎன்சில இருந்து பார்க்கும்போதோ 1000 ரூபாங்கிறது ஒரு பெரிய ஒரு 9,000 ரூபாய் இருந்தா ஒரு செமஸ்டர் ஃபீஸே கட்டிடலாம் சார். அந்த லெவல்ல தானே இருக்கு நீங்க. அப்போ 12,000ங்கிறது வருஷத்துக்கு ஒரு பெரிய தொகை தானே சார். அது ஒரு குடும்பத்துக்கு யூஸ் ஆகும். அப்ப 1000 ரூபாயை உதவும் போது இதே நீங்க 10,000 ரூபாய் கொடுக்க கூடாது. 10,000 ரூபாய் கொடுங்க இப்ப எல்லாத்துக்கும். இல்ல நீங்க சொல்ற 1000 ரூபாயவே வைக்கலாம் சார். இருங்க, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 1000 ரூபாயே எல்லாத்தையும் உதவி பயங்கரமா எல்லாருமே வளர்ந்துருவாங்கன்னா இதே நீங்க 5000 கொடுக்க கூடாது, ஏன் 10,000 கொடுக்க? ஆரம்ப கட்ட இப்ப அதிமுக தேர்தல் அறிக்கையில 2000 சொன்னாங்க. இப்ப மகாராஷ்டிரால 5000, கர்நாடகால 2000. இது சஸ்டைனபிளா? சஸ்டைனபிள் எங்க போய் நிக்குது? சஸ்டைனபிள்ன்றது क्वेश्चन மார்க். நீங்க சொல்றது வளர்ச்சியை நோக்கி நகர்த்தணும். ஆனா ஒரு ஆரம்பத்துல ஒன்னு எடுத்து வைக்கிறாங்க, வளர்ச்சியை நோக்கி நகர்த்துறது திட்டம்னு அதை பார்க்கலாமே நான் சொல்றேன். எப்படி மக்கள் நல திட்டம் நீங்க பார்க்க முடியும்? இது நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறது ஒரு நாளைக்கு 33 ரூபாய், மாசத்துக்கு 1000 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 33 ரூபாய். அந்த 33 ரூபாய் அவங்களா போய் உழைச்சு சம்பாதிக்க முடியாத அளவுக்கு நீங்க மக்களை வச்சிருக்கீங்களா? அப்ப அவங்கள வந்து நீங்க 1000 ரூபாய் மாசம் கொடுக்கறது முக்கியமா? அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு உண்டு பண்ணி மாசம் 20,000 25,000 சம்பாதிக்க வைக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமையா? இன்னைக்கு இருக்கிற நம்ம சமூக சூழ்நிலைகள்ல கட்டமைப்புல இன்னைக்கு வில்லேஜ் பெண்கள் வேலைக்கு போய் இல்ல நீங்க வில்லேஜ்னு சொல்லி வில்லேஜ் மக்களை வந்து அசிங்கப்படுத்தாதீங்க. அப்படி சொல்லல, அதுக்கான சூழ்நிலைகள் இருக்கான்னு கேக்குறேன். அதுக்கான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு தானங்க அரசாங்கம். ஹவுஸ் ஒய்ஃப்னு ஒரு பெரிய ஒரு செக்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்க நாள் பூரா அந்த வேலை, அதுக்கு ஒரு மதிப்பூதியம். நீங்க அதை இதா பாக்குறீங்க, ஓட்டுக்குன்னு பாக்குறீங்க, அது ஒரு மதிப்பூதியம்னு அரசு சொல்றாங்க, ஒரு ரெமுனரேஷன் மாதிரின்னு சொல்றாங்க. அரசோடைய டேட்டாவே அப்படித்தானே, ரெமுனரேஷன் மாதிரி தானே சொல்றாங்க. அது அந்த ஆங்கிள் பாக்கலாமேங்கிறது தானே அரசோடைய. இல்ல அது உங்களுடைய பார்வை. இது வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ல இருக்கவங்களுக்கு, ஒரு வீட்டுல இருக்கவங்களுக்கு, பூரா மத்த ரிட்டையர் ஆனவங்களுக்கு, மத்த எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்கலாமே, எல்லாத்துக்குமே கொடுங்க காசு. அதுக்கு தான் கேக்குறேன். இது சஸ்டைனபிள் மாடல் கிடையாது பிரதர். கரெக்ட் சார். நீங்க சொல்ற 1000 ரூபாய் சஸ்டைனபிள் மாடல் இல்ல. உங்களை பார்த்து இன்னொருத்தர் 2000, உங்களை பார்த்து 5000. அப்ப இது என்ன ஆகுது? ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசாங்கத்தினுடைய கஜானாவை எடுத்து கொடுக்கறது. நீங்க உங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுங்க, தப்பு இல்ல. இப்ப எங்கேயாவது வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது யாருடைய காசு? அது அரசாங்கத்தோட பணம். எந்த அரசாங்கத்தினுடைய பணம்? அது யாருடைய பணம்? அவ்வளவுதான். அது புரிஞ்சுக்கணும் மக்கள். அப்ப இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது வந்து உங்க பணத்தையும் என் பணத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம கொடுக்கறது 1000 ரூபாய் கூட இல்ல, 10,000 ரூபாய் கொடுங்க. ஆனா இது சஸ்டைனபிளா அவங்களை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு கொடுங்கன்றோம். நான் அதை தான் சொல்றேன். நீங்க 1000 ரூபாய் நீங்க தொழில் வளத்தை உண்டு பண்ணுங்க. என்னைக்கு நீங்க முன்னுக்கு கொண்டு வர போறீங்க? அப்ப 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருக்கலாமா? எத்தனை வருஷம் கொடுப்பீங்க நீங்க? அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க? விலைவாசி ஏறும். அடுத்த வருஷம் 2000 கொடுக்க போறீங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் விலைவாசி ஏறும், 5000 ரூபாய் கொடுக்க போறீங்களா? இது நியாயமான திட்டமா? இது சஸ்டைனபிள் ப்ரோக்ராமா? இது
நீங்க சொல்ற அத்தனை லாஜிக்கும் வருஷம் விலைவாசி ஏறுமா ஏறாதா? ஏறும், கண்டிப்பா ஏறும். அப்ப இப்ப அடுத்த வருஷம் ஏத்தி கொடுக்க போறீங்களா? இதை கொடுங்க. நான் தான் சொல்றேன், 10,000 ரூபாய் கொடுங்க. கல்லாக்கு வருதா காசு? எங்க இருந்து கொண்டு வர போறீங்க? மக்கள் மேல திணிக்க போறீங்கல்ல? இபி பில் ஏத்துனீங்கல்ல? சொத்து வரியை ஏத்துறீங்கல்ல? எத்தனை பிரச்சனைகள் நடக்குது, ஊழல் எத்தனை பிரச்சனை நடக்குது இல்ல? அப்ப அதையெல்லாம் நடத்தி நீங்க இந்த மக்களுக்கு உண்டான நல்வாழ்வை கொடுக்கறதுக்கு தான் அரசாங்கம். கண் துடைப்பு தான், வாக்கு வாங்குறதுக்கான ஒரு அவ்வளவுதான். இது எல்லாம் நீங்க, நான் தான் திருப்பி கேட்கிறேன், வரவங்களுக்கு அப்புறம் 1000 ரூபாய் போறதுக்கு இதுக்கு ஒரு பெரிய அரசியல் சித்தாந்தமும் அரசியல் விஜய்க்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த புரிதல் விஜய்க்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது நம்ம அவர்கிட்ட பேசினது இல்ல, இருந்துச்சுன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நான். அப்ப என்ன ஆகுதுன்னா, இது தவறான வழிகாட்டுதல். அப்ப நம்ம யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல கேள்வி கேட்டாகணும். அப்ப இவங்க கொடுக்குறாங்களான்னு நீங்க மகாராஷ்டிரால பிஜேபி காரங்க கொடுக்குறாங்க, டெல்லியில கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க, இது ஒரு புற்றுநோய். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, இது ஒரு புற்றுநோய். நீங்க கொடுக்குற காசு நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல பண்ணணும். அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய பணம் இன்னும் அதிக பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு, அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு பேரு. நான் இந்த பணத்தை நீங்க ஏன் மகளிருக்கு கொடுக்குறீங்கிறது என்னுடைய கேள்வி இல்லை. இந்த பணத்தை சரியான முறையில கொடுங்க. நான் அதைத்தான் சொல்றேன். ஒரு 900 கிராமத்தை தத்தெடுங்க, ஒவ்வொரு கிராமத்துக்கும் 1000 கோடியில செலவு பண்ணி வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி அது பெண்களுக்கு மட்டும் கொடுங்க சார். ஆண்களையும் நீங்க அதுல சேர்த்தாதீங்க, ஆட்டத்துக்கே சேர்த்தாதீங்க. அப்படி ஒரு வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி ஒரு மகளிரை நீங்க சம்பாதிக்க வச்சீங்கன்னா அது கௌரவமா? மாசம் நாங்க 1000 ரூபாய் போட்டு பஸ், இலவச பஸ் கொடுத்துட்டு அதே அமைச்சர் பேசலையா, ஓசி பஸ்ல தானே வரீங்கன்னு கேட்கலையா? அப்ப இதுதான் கௌரவமா? பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவம் சும்மா அவனுக்கு 1000 ரூபாய் நான் மாசம் கொடுக்கறங்கிற ஒரு கௌரவமா? இல்ல சார், இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் சார். நீங்க சொல்றது ஒரு லாங் டேர்முக்கு ஓகே. நான் என்ன சொல்றேன், இப்போ ஓராண்டுல தேர்தல் வருது. இப்ப விஜய் அடுத்த மாசம் வந்து களத்துக்கு சரி, இப்ப அடுத்த எலெக்ஷன் திமுக நிறுத்திடுமா இந்த 1000 ரூபாயா? இல்ல கொடுக்கத்தான் போறாங்க. அப்புறம் என்னத்த போய் லாங் டேர்ம்? 5 வருஷம் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, இன்னும் எத்தனை 1000 வருஷம் கொடுக்க போறீங்க? இது சஸ்டைனபிள் மாடல் இல்ல. இது இல்ல இப்போ விஜய் இந்த இடத்தை உடைக்கணும்ல. இது 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 உங்களுக்கு கொடுக்கறது இந்த வருஷம் கொடுக்குறாங்க, அடுத்த வருஷம் கொடுப்பாங்களான்னு தெரியாது. லாங் டேர்முக்கு இது சிக்கல். இந்த இடத்த உடைக்கணும்ல. அதை உடைக்கிற அளவுக்கு தாவேகா இப்ப களத்துல இருக்காங்களா, செயல்படுறாங்களா? அதை உடைச்சாதானே உங்களுக்கு பெண்கள் வாக்கு கிடைக்கும். அதை தாவேகால பண்ண முடியுமா நான் கேட்கிறேன். அது முதல்ல அவர் வெளியே வரணும். ஜூன்ல இருந்து வெளியே வர போறாருன்றாங்க. இப்பதான் ஷூட்டிங் முடிச்சிருக்காரு, இப்பதான் டப்பிங் முடிச்சிருக்காருன்றாங்க. அவர் அதுக்கு வெளியே வரணும், ஜூன்ல இருந்து வர போறாருன்றாங்க. அவர் வரணும் கூட அவசியம் இல்ல. அவங்க ஆட்கள் ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி அதிமுக பண்றாங்கல்ல. இது என்னுடைய பார்வை ஒண்ணு பண்ணலாம் இல்ல. இது என்னுடைய பார்வை என்னன்னா, இது இந்த மாதிரி சிந்தனைகள் அரசியல்வாதிகள்கிட்ட வரணுங்கிறத விட பொதுமக்கள் கிட்ட வரணும். பொதுமக்கள் இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அரசியல் கட்சிகள் யாரு வந்தாலும் சரி, அவங்க எதையாவது பண்ணி எதையாவது சொல்லி ஓட்டு வாங்கலாமாங்கிறது. நான் அதான் முதலே சொன்னேன், இன்னைக்கு கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் கிடையாது. எல்லாம் தேர்தல் வெற்றிக்கு உண்டான கூட்டணி தான். அப்போ ஒவ்வொரு கட்சியும் வரும்போது நான் எதை பண்ணி நான் ஓட்டு வாங்குறேங்கிற அந்த ஒரு குறிக்கோள்லயே இருக்கும்போது, இது அரசியல் கட்சிகள் இதுல மாற்றம் கொண்டு வருவாங்களான்னு எனக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனா நான் பாக்குறது பொதுமக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு வரணுங்கிற. மக்களே ஒருவேளை இந்த தூய்மைவாத அரசியலை நம்பலையோ என்னமோ. மக்கள் இல்ல, நீங்க அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ இதுல இது நல்ல கேள்வி. அதாவது மக்கள் சுத்தமா இருக்கிற வரைக்கும் ஆட்சியாளர்கள் தப்பு செஞ்சா கேள்வி கேட்போம். அப்ப அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, வாக்குக்கு காசை கொடுத்துறது. வாக்குக்கு காசை கொடுத்துட்டு கை நீட்டி நான் போடக்கூடிய ஓட்டுக்காக நான் காசை வாங்கிட்டேன்னா எந்த இடத்துல மக்கள் அரசியல்வாதியை பார்த்து குற்றம் சொல்ல முடியும்? அப்ப மக்களையே அந்த இடத்துல ஊழல்வாதி ஆக்கிடுறீங்க. அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, மக்கள் அரசியல்வாதிகிறதுல திருத்தறத போய் அரசியல்வாதிகள் மக்களை அவங்க பக்கம் இழுத்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இது நியாயமானதா? ஒரு தனிப்பட்ட மனிதனா, ஒரு அடிப்படை அரசியல் இருக்கிறவங்கனால இதை ஏத்துக்க முடியுமாங்கிறதா என்னுடைய கேள்வி. சிந்திக்கக்கூடிய மனிதனால இதெல்லாம் சஸ்டைனபிளான ப்ரோக்ராமா? இது நாட்டுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய திட்டங்களா? நீங்க வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வாங்க, நான் வேண்டான்னு சொல்லுங்க. நான் இதே 90,000 கோடி இந்த 5 வருஷத்துக்கு நீங்க மகளிருக்காகவே வேற வழியில செலவு பண்ணுங்கன்ற. நான் சும்மா கடல்ல கிடைச்ச பெருங்காயம் மாட்டம் ஒண்ணுக்கும் இல்லாத பண்ணிடாதீங்க. இப்ப மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா, வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கொடுத்து அந்த 12,000 ரூபாய் ஏதாவது அவங்களை தொழில் நடத்துவீங்க. 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா, ஜனவரி மாசமே கொடுங்க, இந்தாங்க அடுத்த 12 மாசத்துக்கு 12,000 ரூபாய் நீங்க என்ன தொழில் செய்ய போறீங்க, இந்த 12,000 ரூபாய் மூலதனமா வச்சு அப்படி பண்ணலாம்ல. அப்போ ஒரு பணத்தை வச்சு இன்னும் பணத்தை பெருக்கணும். அதுதான் எக்கனாமிக் சொல்லுது. மகளிர் சுயதவி குழுக்கள் அதுக்குன்னு ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்கல்ல சார், மகளிர் மேம்பாடு. அப்ப எல்லாத்துக்குமே இருக்கும்போது இந்த 1000 ரூபாய் எதுக்குங்கிறதா என்னுடைய திருப்பி அந்த கேள்வி. ஓட்டுக்கு இல்லாம வேற எதுக்கு இந்த 1000 ரூபாய்? அதுதான் விமர்சனமே. அவ்வளவுதானே, வேற என்ன இருக்கீங்க? அப்போ நீங்க பண்ணக்கூடிய செலவுகளை பிரயோஜனமா பண்ணுங்க, சஸ்டைனபிளா இருக்கிற மாதிரி பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய செலவு இன்னும் வருமானத்தை கொண்டு வரணும், மக்களவனுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். மீனே பழமொழி சொல்லுவாங்களே, மீன் கொடுத்துட்டு இருக்காதீங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க. இதெல்லாம் எந்த காலத்திலேயே வந்த டைலாக் தானே இதெல்லாம். அப்ப நீங்க மீனே கொடுப்பான்னாக்கா மீனை எத்தனை நாள் கொடுக்க போறீங்க, எத்தனை வருஷம் கொடுக்க முடியும் உங்களால? அதுதான் நம்மளுடைய கேள்வி.